நியர் டு நாகர்கோவில். ஸோ இமேஜ் வந்துட்டு எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அதில் பவித்ரான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அப்போது அவங்க இப்போ அவங்க இல்லை, பட் அவங்க கால் பண்ணி கேட்குறப்போ ஃபஸ்ட்டு பால் எனக்கு இமேஜில் என்னன்னு கூட தெரியும். இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே என்ன சாப்பிட்டு எதுக்கு தெரியாது. பட் ஆனால் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எடிட்டிங் ஸ்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. இமேஜ் வந்துட்டு டேட்டா இங்கே வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மா கூட்டு வந்து பார்த்துட்டு இங்கே ஓகே படிக்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்தாங்க. இது பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜ் வந்துட்டு நான் சேர்ந்ததே ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் என் லேப்டாப் கூட கிடையாது ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் இங்கே படிக்க வந்து ஃபீஸ் கட்டணும். அது கூட யாரும் காசு தர மாட்டாங்க. நான் வேலைக்கு போய் இங்கே இமேஜ் படிக்க வந்தேன். படிச்சுட்டு ஒரு வருஷம் ஆச்சு. கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் இமேஜில் வந்துட்டு ஒரு வேலை டிஸ்கனெக்ட் பண்ணக்க வந்தது. வேறு வழி இல்லாமல் திரும்ப கண்டினியூ பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. படிக்க க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எங்கே போய் வேலை பார்க்க எதுவுமே தெரியாது. ஸோ இவங்க அனீஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பெரின்ஷா அவங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அவங்க சப்போர்ட் மூலமாக இன்னொரு கம்பெனி நான் எங்களுக்கு போனேன். ஸ்டோரி போட்டு ஒரு கம்பெனி. ஸோ அதில் வந்து கன்னியாகுமரியில் நெய்தல், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது கன்னியாகுமரியில். அதுக்கு போஸ்டர் டிசைன் அண்ட் அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங், ரீல்ஸ், அப்புறம் லூல் மாலில் ஆட் பண்ணுறதுக்கு, ராஜஸ் மால் ஆட் பண்ணுறதுக்கு, 50 bucks லோகோ டிசைனிங் அண்ட் அதில் ஆட் பண்ணுறாங்க. 50 bucks போயிருப்பீங்கள்ல, எங்கள் டீமில் ஆட் போயிருக்கோம். மோஸ்ட்லி நான் பண்ணதாக இருக்கும் வீடியோ. பட் அதுக்கப்புறம் நார்மலாக நிறைய ரீச் ஆச்சு. வெட்டிங் ஸ்டுடியோ, ஃபோட்டோகிராஃபி, ஒரு மேக்ஸிமம் விஎக்ஸ் ஆர்டிஸ்ட், அப்புறம் சென்னை பிரான்ச், அப்புறம் ஏலியன் எல்லாமே இந்த கம்பெனி அங்கே எல்லாமே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. பட் ஃபிலிம் யூனிவர்சிட்டியில் லோகோ அனிமேஷன் இருக்குது, டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் அனிமேஷனும் டைப்பிங் அனிமேஷன் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு மற்ற ஈவெண்ட் பண்ணிட்டுருக்கு. பட் அது எப்படின்னா வீடியோ அண்ட் அனிமேஷன், டைப்பிங் அனிமேஷன், டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸைட்டாக நிறைய பேர் பண்ணுற சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட ஒரு டைமில் 7 சாஃப்ட்வேர் 8 சாஃப்ட்வேர் கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி டாவின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கலர் கிடையாது. ஆப் ப்ரைவேட் டைப்பிங் அனிமேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஷன் கிராஃபிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபிகமா கிராஃபிக்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப், எடிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது சாஃப்ட்வேர். மோஸ்ட்லி அடாப்டில் இருக்க எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வேறு அனதர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 20 சாஃப்ட்வேர் இமேஜ்லேருந்து நிறைய 20 சாஃப்ட்வேர் தான் கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு கை கொடுத்தது வந்து இமேஜ் மட்டும் தான். எனக்கு ஃபேமிலி யாரும் சப்போர்ட் இல்லாததுனால டேட்டா இவங்க ஒரு வாட்டி என்ன பார்த்து கேட்டிருந்தாங்க. நெட்டில் கொஞ்சம் அசம்பவம் பண்ணோம். பட் அது அந்த டைமில் படிக்கிறப்போ நடந்த சம்பவங்கள் சண்டைகள் வரும். அது தான் என்னென்னா தங்கராஜ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். தங்கராஜ் ரொம்ப ஷார்ட் அண்ட் இதாக பேசுகிறதுனால கம்பெனி என்ன நினைப்பாங்க ரஃபாக இருக்கும். புரியுதா? தங்கராஜ் தெரியும். இப்போ எனக்கு அப்படி ஒரு 2 கம்பெனி ரிவ்யூ வந்துச்சு. எப்படின்னா அவன் ரொம்ப ஷார்ட்டாக பேசிடுவோம். அது ஒரு நேச்சர். அது நம்ம ஹெச்ஆர் எல்லாரும் புரிய மாட்டாங்க. ஹெச்ஆர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேசுவோம். ஸோ அந்த டைமில் தான் தங்கராஜ் எப்படி பேசலாம்னு சொல்லி நான் பேசிட்டு ஓகே சமாதானம் பண்ணிட்டு. ஏன்னா நிறைய விஷயம் அப்புறம் சொல்ல முடியாது. இப்போ கூட பார்த்தா அந்த கரெக்டாக அந்த பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேஷன்ஸான அது அப்படி இல்லை. அப்போ அவங்க என்னன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஓகே ரொம்ப ரஃப் கேரக்டர் எப்படி வேல்யூ பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் நான் என்ன சொன்னேன், அவன் இல்லை வேறு கம்பெனி ஆரம்பிங்க. நம்ம எது கம்பெனியில் அனுப்புகிறோம்னா நீங்கள் போய் பாருங்கள், 10 பேரில் பேசுங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் கூடிய ப்ளேஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவரை நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். ஒர்க்கு உட்காந்து பண்ணுறோம். கேம்ஸ் லிமிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால தான் தங்கராஜ் தானே நாங்கள் புரியுது. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதனால ஸ்டில் ஐ வாஸ் ஃபைண்டிங். ஒர்க் அவுட் பண்ணணும். உட்காந்து ஒர்க் பண்ணணும். 4 ஒரு ஹிந்திக்காரன் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல 6 ஸ்டூடெண்ட். அவனுக்கு ஒர்க்கு தெரியாது, என்னைய ஒர்க்கு தெரியாமல் பண்ணிடுறான். என்ன மிஸ்டேக் சொல்ல மாட்டான். புரியுதா? எனக்கு யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் மை டைம். ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். எங்கே போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்? அவனுக்கு என்ன கல்ல தெரியும், எனக்கு இப்படி தெரியும். அன்னைக்கு விஎஃப்எக்ஸோட நேச்சர் அப்படி இருக்கும், 3Dயோட நேச்சர் அப்படி இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூட நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது பீப்புள். ஏன்னா அன்னைக்கு அவனுங்க மட்டும் பிக்கர் டாப். ஏன்னா நார்த்தில் இருக்க சவுத்தில் இருக்க பீப்புள் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நார்த்துக்கு எப்போ நினைக்கிறது இந்தியா மொத்தம் நார்த்து எனக்கு எப்போவும் சண்டை இருக்கு. ஒரு ஃப்ளோர் நம்ம ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு ஃப்ளோர் மட்டும் நார்த்து, ஒரு ஃப்ளோர் மட்டும் சவுத் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி மிங்கிள் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் நார்த்தில் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது ஓகே. ஆனால் கொஞ்சம் பிவோட்டட் பீப்புளாக இருக்காங்க. ஏன்னா தங்கர மிஸ்ஸர் தப்பியில் ஹீஸ் ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட். நம்ம கூட என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த கம்பெனியில் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணீங்க? 2 years. 2 years ஒர்க் பண்ணி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் 2 years நிற்கிறது. இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் நிற்பீங்க? சேலரி ஓகே ஃபைன். அவரோட சர்க்கிள் ஹாப்பியாக இருக்காரு. எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க்? என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க? என்ன மாதிரி கேட்கணும்? என்கிட்ட நாளைக்கு கேட்காதீங்க. நான் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஞாபகம் இருக்கா? முடிஞ்சாச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு இவங்க தான் ஃபியூச்சர். ஃபியூச்சர் ஆஃப் டிசைன் கூட அலுமினிஸ் தான். ஒரு கொஸ்டின் கேளுங்களா? ஒரு ஒர்க் கொடுத்து எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிப்பீங்க? ப்ளீஸ் யாராவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், கட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் கேளுங்க, எவ்வளோ நேரத்தில்